இந்த நேரத்திலே திருட்டை பற்றி சொல்லுவதற்கு காரணம் இந்தியாவிலே நடைபெறுகிற ஒரு பெரிய திருட்டு விசித்திரமானது. அது என்னன்னா ஓட்சோர்னு சொல்றாங்கல்ல, வாக்கு திருட்டு, ஓட்டு திருட்டு. இருக்கிற வாக்காளர்களை மௌத்தாக்குவது, ஏற்கனவே மௌத்தா போனவன்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறது. இப்படி ஒரு திருட்டு இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முன்னின்று தேர்தல் ஆணையமே செய்வதாக இருக்கிறது. நாம் இவ்வளவு நேரம் மார்க்க பார்வையில் பொருளை திருடினான், காசு திருடினான், தலையணை திருடினான், துண்டு திருடினான், கபன் துணி திருடினான் என்று பார்த்தோம். அவைகளெல்லாம் உடைமைகள். உடைமைகள் அல்ல, அதைவிட பல கோடி மதிப்புடையது ஒருவனுடைய ஜனநாயக உரிமை. இந்த ஜனநாயக உரிமையை திருடுகிற வேலையை இந்த நாட்டிலே திட்டம் போட்டு ஒரு கூட்டம், அமர்ந்து யோசித்த ஒரு கூட்டம், தப்பிப்பதற்கு வழிகளை கொண்டிருக்கிற கூட்டம், அதிகாரத்தை கையில வைத்திருக்கிற ஒரு கூட்டம், திருடிய திருட்டுக்கள் இப்போது வெளிச்சத்திற்கும் வந்திருக்கிறது. மிகப்பெரிய திருட்டினுடைய வரிசையில் தான் நாம் இந்த ஒரு மாதத்தில் நம்முடைய வாக்குகளை பத்திரப்படுத்துவதற்கு ஆவணங்கள் தரவும் தேவையான பாதுகாப்புகளை முன்னெச்சரிக்கையாக செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் என்று சொல்லி ஒரு சிறப்பு அவசர திருத்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு வேலையை இந்த 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் உத்தரவிடப்பட்டு ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகளை தேடி, வாக்காளர்களை தேடி. சொல்லப்படுற காரணம் என்ன தெரியுமா? போலியானவர்களை நீக்குவதற்காக. எல்லாம் பயப்படுறது என்ன தெரியுமா? இவர்கள் இருப்பவர்களையும் நீக்குகிறார்கள். போலிகளை மாத்திரம் அல்ல, சொல்ல போனா இருப்பவனையும் போலியாக ஆக்குவதற்கான ஒரு மறைமுக சதித்திட்டம் என்று இந்தியாவினுடைய அறிவுஜீவிகள் இதை நம்புகிறார்கள். அவர்கள் வருகிற போது உங்களிடத்தில் ஆவணங்களை கேட்பார்களாம். சுமார் 12 ஆவணங்களை பட்டியலிட்டிருக்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம். 12 ஆவணங்கள்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா தான் ஓட்டு போடவும் முடியுமா? வருங்காலத்துல இந்தியனாவே இருக்கிறதுக்கு அதுதான் தேவைங்கிற அளவுக்கு சொல்லப்படுகிறது. குடியுரிமைக்கு மறைமுகமாக வைக்கப்படுகிற வேட்டு என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல இருந்து, வழக்கறிஞர்கள்ல இருந்து நிறைய பேர் சொல்லுகிறார். இதுல என்ன தெரியுமா? போலிகளை இனம் காண வேண்டுமானால், இல்லாத வாக்காளர்களை சரியாக சேர்க்க வேண்டுமானால் ஆவணம் கொடுத்தா போதும். பாஸ்போர்ட் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாதாம். உலக நாடு பூரா ஏத்துக்கும், ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்களாம். டிரைவிங் லைசன்ஸை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். இவர்களே கொடுத்து நீ ஓட்டு போடுன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல ஓட்டர் ஐடி, அதையும் ஏற்க மாட்டார்களாம். இதெல்லாம் போக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆதார் கார்டு, ஆதார் ஜுரமே வந்து விட்டது இந்தியாவுக்கு. என்னன்னா ஆதார் இருந்தா தான் கபிரிஸ்தான்லயே அடக்கம் பண்ண முடியும் என்கிற அளவுக்கு கொண்டு வந்த ஆதாரையும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி இப்போது நீதிமன்றம் தலையிட்டு ஆதாரை ஏற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் இல்லாம 11 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை சொல்லி நம்மை நாம் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிர்கதியான, ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் இந்த SIR என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை கொண்டு வந்து நம் மீது ஏறத்தாழ திருத்திருக்கிறார்கள். சரி, சாதாரண ஒரு ஆவண கணக்கெடுப்பு தானே, இதுல என்ன வந்துட போகுது? இதற்கு முன்னாலே இது எங்க நடந்ததோ அந்த பீகாரில் பல்வேறு தில்லுமுள்ளுகளும் போலித்தனங்களும் நிறைய கள்ள ஓட்டுகளும் இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் இப்போதைய பயத்திற்கு காரணம். 65 லட்சம் வாக்காளர்கள் பீகாரிலே நீக்கப்பட்டார்கள். அந்த நாட்டினுடைய பல்வேறு இடதுசாரி அமைப்புகள் சொல்லுகிறது 95 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பெண்கள், முதல் தலைமுறை ஓட்டு போடுபவர்கள், தலித்துகள், குறிப்பாக முஸ்லிம்கள். இவங்க மாத்திரம்தான் சுமார் 65 லட்சம் பேருக்கு மேல் நீக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் நன்றாகத்தான் செய்யும் என்கிற நம்பிக்கை இதுவரைக்கும் இருந்துச்சு. கடந்த ஓராண்டு காலமாக ஏற்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட நிரூபணங்களை பார்க்கிற போது ஒரு மகா திருடனை போல மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அது நிரூபணமும் ஆகியிருக்கிறது.
உண்மைகளை உரத்து சொல்லுவதற்கு அஞ்ச வேண்டியதில்லை. இந்த நாட்டில நடப்பது அது. எதிர்கட்சி தலைவர் மூலமாக இந்த நாட்டில நிரூபிக்கப்பட்ட நிறைய தேர்தல் தில்லுமுள்ளுகள். இதனுடைய உச்சகட்டம் ஹரியானாவுடைய தேர்தல். ஊடகங்கள் ஹைட்ரஜன் பாம் என்றதற்கு பெயர் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஊடகத்தில் பார்த்திருப்பீர்கள். 8 ஓட்டுல 1 ஓட்டு பொய். 8 ஓட்டுல 1 ஓட்டு பொய். ஹரியானாவிலே போலி வாக்காளர்கள் 25 லட்சம். இதை விட உச்சகட்டம் என்ன தெரியுமா? நிறைய ஓட்டர் அந்த ஐடியில உள்ள போட்டோ பூரா பிரேசில் நாட்டுல உள்ள ஒரு நடிகை. பிரேசில் நாடு, இந்த அம்மா இந்தியாவுக்கு வந்துச்சானே தெரியல. எக்கச்சக்கமான போட்டோக்குள்ள அந்த நடிகை. தகவல் கொடுக்கப்பட்டு அந்த நடிகை அந்த நாட்டினுடைய பிரஸ் மீட்ல பேசுது. எனக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை, என் போட்டோவை போட்டு ஓட்டு போடுறாங்களாமா என்று சொல்லி. இதெல்லாம் ஒரே ஒரு ஹரியானாவிலே நடைபெற்ற இது. ஒரு தொகுதியில ஒரு கள்ள ஓட்டு போடுறதா இருந்தாலும் ஏதாவது மௌத்தா போனவங்க பேர்ல பூத்துல உள்ளவங்க போடுவாங்க, சாதாரணமா நடக்கும். ஒரு 2 ஓட்டு 3 ஓட்டு சொல்லலாம். ஒரு தொகுதியில ஒரு பெண் 100 தடவை ஓட்டு போடுறது. 100 ஓட்டு பதிவு அப்படி இருக்கிறது. ஒரு தொகுதியை சார்ந்த ஒரு பெண் 100 தொகுதியில. இதையெல்லாம் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் பிரஸ் மீட்ல முன்வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவின் மீது கிட்டத்தட்ட சாமானிய மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை முழுக்க தகர்ந்திருக்கிற ஒரு நேரத்தில் தான் இந்த SIR-ஐ சந்தேக கண்ணோடு மட்டுமல்ல, ஒரு ஆபத்தான அச்சத்தோடு உள்ள செய்தியாக இதை பார்க்கிறார். அவ்வளவு மோசமாக வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. அன்பானவர்களே, கடந்த 2 தடவை இந்தியாவிற்கான தேர்தல்கள் நடைபெறுகிற போதெல்லாம் சாமானிய மக்களுக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள இருந்துச்சு. வெளியில சில பேர் சொல்றாங்க, சொல்லல, எப்படி ஜெயிக்க முடியுது, எப்படி ஜெயிக்க முடியுது, எல்லாமே அக்கிரமம், எப்படி ஜெயிக்க முடியுது என்று ஏற்பட்ட சந்தேகத்திற்கான விடைகள் தான் இந்த வாக்கு திருட்டு மூலமாக வீதிக்கு வந்திருக்கிறது. இப்ப என்னன்னா, எல்லாருடைய வாயிலையும் ஒரு வார்த்தை வருது, அதான் இவ்வளவு ஆதாரபூர்வமா கிடைச்சிருச்சுல்ல, அப்பன்னா நேர கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே என்று நீங்கள் நினைக்கலாம். பொதுவா எந்த திருடனும் திருடுவதற்கு முன்னால அவன் சேஃப்டியை அவன் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் திருடுவான். இது பழக்கம். திருடுபவன் மாட்டிக்கொள்ளுவதை போல திருட மாட்டான், இல்லையா? ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் தேர்தல் ஆணையமும் அதனுடைய நடவடிக்கைகளும் சரியல்ல நீங்கள் என்று வழக்கு போட்டாலும் செல்லாது. காரணம் என்ன தெரியுமா? 2023 ஒரு 2 பாதுகாப்பு அம்சம் செய்திருக்கிறார்கள். நம்பர் 1, எலெக்ஷன் கமிஷன் மேல சிவிலோ கிரிமினலோ தண்டனை கொடுக்க முடியாது. அவர் பணிக்காலத்தில் செய்த குற்ற செயலுக்கு சாகர வரையும் கூட அவரை தண்டிக்க முடியாது. ECI, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்கனவே போட்டு வச்சாச்சு. 2வது சட்டம், பூத்துல ஓட்டு போடுற இடத்துல நாங்க CCTV கேமரா வச்சிருப்போம், யாருக்கும் அதை தர முடியாது. இப்படி ஒரு சட்டமும் நிறைவேற்றி வச்சாச்சு. 45 நாட்கள்ல ஆட்டோமேட்டிக்கா நாங்க அந்த CCTV ஃபுட்டேஜ் அழிச்சிருவோம், அதை யாருக்கும் தரமாட்டோம். இந்த 2 சட்டம் போதும். எலெக்ஷன் கமிஷன் மீது நீங்கள் என்ன வழக்கு தொடுத்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். 1, எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் குறித்த அலுவலர்களை அவர்கள் பணிக்காலத்தில் செய்த தண்டனைக்கு பணி மூப்புக்கு பின்னால், முடிவுக்கு பின்னால் கூட தண்டிக்க முடியாது, சிவில்லையும் கிரிமினல்லையும். 2வது, CCTV ஃபுட்டேஜை நாங்கள் யாருக்கும் தர வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ஆணையம் அத்துமீறலில் நடைபெறுகிறது என்பது ஒரு கையறு நிலையில் இந்தியாவினுடைய குடிமக்கள் பரிதாபத்தோடு பார்க்கிறார்கள். குடியுரிமையையும் இதன் மூலமாக பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இது பேருக்கு தான் ஓட்டர் லிஸ்ட் கணக்கெடுப்பு என்று வருகிறார்கள். இதுதான் NRC NPR போன்ற மிக மோசமான, கடந்த காலங்களில் நாமெல்லாம் வீதிக்கு வந்து போராடிய அந்த கொடூர சட்டத்தை திரைமறைவிற்கு பின்னால் கொல்லைப்புறத்து வழியாக நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு என்று இன்றைக்கு இந்தியாவினுடைய அறிவுஜீவிகள் கருதுகிறார்கள். எனவே அன்பானவர்களே, ஒட்டுமொத்தமாக ஜமாத்துகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, அவர்களின் எல்லா வீடுகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி, அவர்கள் கணக்கெடுக்க வருகிற போது சற்றே கவனமாக இருங்கள்.
தெரியாதவர்கள் அங்காங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள், தலைவர்கள், அறிஞர்கள் இவர்களிடத்தில் தொடர்பு வைத்துக் கொண்டு விவரம் கேளுங்கள். 2 ஃபார்ம்கள் கொண்டு வருகிற போது ஒன்றை நமக்கும் ஒன்றை அவர்களுக்கும் என்கிற விதத்தில் ஃபார்மை வாங்கி கேட்டப்பட்டிருக்கிற விஷயங்களை மிகச்சரியாக ஃபில்லப் செய்து அடையாள மாற்றமாகவோ சில வருடங்களுக்கு முன்னாலோ இருந்தால் போட்டோவை புதுப்பித்து கொடுத்து மிகச்சரியாக நாம் வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், எத்தனை பேர்களை இதன் மூலமாக நீக்கி தள்ள முடியும் என்று ஒரு பசி எடுத்த இறை தேடுகிற ஒரு மிருகத்தை போல இந்த நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. வழக்கு மன்றத்திற்காக வேண்டி நிறைய இதற்கு ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு போராடுகிறார்கள். நாம் ஆவணங்களை சரியாக கொடுத்து ஆவணங்களையும் பாதுகாக்க வேண்டும், முறையாக செய்யவும் வேண்டும். இதற்கெல்லாம் மேலால் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்வோம். நிம்மதியாக நிரந்தரமாக ஜனநாயகத்தினுடைய எல்லா உரிமைகளையும் இந்தியாவிலே பெற்று நாம் கண்ணியத்தோடும் அமைதியோடும் இந்த நாட்டிலே வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.